எவ்வளோ லேட்டாக வரீங்க? சார் வர வழியில் ஆட்டோ ரிப்பேர் ஆயிடுச்சு, அதான் லேட் சார். இதை பாரு, பாதி ரிப்பேரில் இருக்கு, எல்லாத்தையும் சரி பண்ணணும். இன்னைக்கு 26 ஜான்வரி, அதனால கூட்டம் நிறைய வரும். அது இருக்கட்டும், எவ்வளோ நேரமாகும்? சார் ஒரு அரை மணி நேரத்தில் முடிச்சிடலாம். ஒரு நிமிஷம் எக்ஸ்கியூஸ் மீ, பின்னாடி போங்க ப்ளீஸ், பின்னாடி போங்க. சார், நான் தான் ஏசிபி சாருக்கு ஃபோன் பண்ணி உங்களை இங்க கூப்பிட்டேன். என்ன சிச்சுவேஷன்? சார், துப்பாக்கி முனையில எல்லாரையும் பிடிச்சு வச்சிருக்காங்க. உள்ள 30-40 பேர் பிடிச்சு வச்சிருக்காங்க. அவங்க டிமாண்ட் என்ன? அவங்க சிஐடி கிட்ட தான் பேசுவாங்களாம், அதனால தான் இதை அனுப்பினாங்க. ஐ எம் சீனியர் இன்ஸ்பெக்டர் அபிஜித் ஃப்ரம் சிஐடி. சொல்லு. சிஐடி வந்தாச்சா? உங்களுக்கு என்ன வேணும்? வெரி குட், நேரா விஷயத்துக்கே வந்துட்டீங்க. அப்படின்னா கேளு, எங்களுக்கு 5 கோடி ரூபாய் வேணும், அதுவும் கேஷா வேணும். என்ன 5 கோடியா? ஆமா 5 கோடி தான், அது கூட 1 மணி நேரத்துக்குள்ள. அதோட இன்னொரு விஷயம், ஏதாவது தில்லாலங்கடி பண்ண பார்த்த இங்க எல்லாரையும் சுட்டு தள்ளிடுவான். வாயமுடு. என்ன குடிச்சிட்டா வந்திருக்க? 5 கோடியை எப்படி அரேஞ்ச் பண்ண முடியும்? அது உன்னோட ப்ராப்ளம். உன்னால முடியலன்னா இவங்க சாக போற வேடிக்கையே பார்க்க போற. நோ 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 நோ, நாங்க எப்படியாவது ட்ரை பண்றோம், பணத்துக்கு ஏற்பாடு பண்றோம். ஆனா யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது பார்த்துக்கோ. ஆனா எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம். சரி, 1 மணி நேரம் இன்னும் கொடுக்குறேன். 1 மணி நேரத்துல வரலன்னு வெய்யேன், இவங்க அத்தனை பேரோட மரணத்துக்கும் நீ தான் காரணமா இருப்ப. ஹலோ சார், நம்ம வேணும்னா உள்ள நுழைஞ்சிடலாம், ஆனா அவனுங்க ஆளுங்க இருக்காங்க. சார், அந்த ராஸ்கலுங்க எல்லா எக்ஸிட்டையும் மூடி வச்சிருக்கானுங்க சார். இந்த மாலோட பிளானும் ப்ளூ பிரிண்ட்டும் வேணும் இப்பவே. ஸோ மிஸ்டர் விஜய், நீங்க தான் புது இங்கிலீஷ் டீச்சரா? ஆச்சரியம்தான், வேலைக்கு வந்த முதல் நாளே இந்த வாலு பசங்களை சமாளிக்கிற வேலையை கொடுத்துட்டாங்களே. அதான் நீங்க கூட இருக்கீங்கல்ல, அப்போ எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். அது கரெக்டு, ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, உங்களோட வேலையோட முதல் நாள் சூப்பரா இருக்கு. இன்னைக்கு ரிபப்ளிக் டே ஆச்சு. சரியா சொன்னீங்க, இந்த நாளை நீங்க என்னைக்குமே மறக்க மாட்டீங்க. ஏய் ராஜு, நாம இன்னைக்கு ஜாலியா விளையாடலாம். ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம தீம் பார்க்கும் போலாம், சரியா? ஏய் ராகுல், நீ ஏன் இவ்வளோ அப்செட்டா இருக்க? எப்பா சஞ்சு, என்னோட அப்பா மாசத்துல ஒரு வாட்டி தான் என்னை வந்து பார்ப்பாரு. இன்னைக்கு நாங்கள் 2 பேரும் பார்க்க வேண்டியது. நான் அவரை ரொம்ப மிஸ் பண்றேன். அட நீ கவலைப்படாத, அதான் இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க இருக்குல்ல, கண்டிப்பா உன்னோட அப்பா உன்னை பார்ப்பாரு. அட, இவங்க ஏன் வலிய மறைச்சிக்கிட்டு நிக்கிறாங்க? அபிஜித், நீ அவங்க கூட ஏதாவது பேசிக்கிட்டே டைம் பாஸ் பண்ணிக்கிட்டே இரு, நான் அதுக்குள்ள பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். சரி, என்ன சார் இது? கிட்னாப்பர்ஸ் கேட்ட பணத்தை கொடுத்தா கரெக்டா இருக்குமா? நீங்களே சொல்லுங்க. அவங்கள நாம பிடிக்கணும்னா பணத்தோட நாம ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். சார், ஆ, சார் இன்னொரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்னாச்சு? சார், ஸ்கூல் பசங்க ஏத்திட்டு போற பஸ்ஸை காணோம் சார். வாட்? எங்க, எப்போ, எப்படி? சார், இந்த பஸ் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ரிபப்ளிக் டே ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கணும். ஆனா இந்த பஸ்ஸை பத்தி எதுவுமே தெரியல சார். ஒருவேளை பஸ் வழியில ரிப்பேர் ஆயிருக்கலாம். சார், லோக்கல் போலீஸ் தேடி இருக்காங்க, ஆனா இந்த பஸ் எங்கேயும் இல்லை சார்.
அட கண்டிப்பா பஸ்ல யார்கிட்டயாவது ஃபோன் இருக்கும், அவங்க யாரையாவது காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்கல்ல. சார் பஸ்ல இருந்தவங்க எல்லாரோட போனும் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு சார். யாரையுமே காண்டாக்ட் பண்ண முடியல. ஒரு வேலை பண்ணலாம், இந்த பஸ்ல எந்தெந்த ஃபோன் இருந்ததோ அது எப்போ சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்குன்னு தெரியணும். ஆமா, அதுதான் பஸ்ஸோட கடைசி லொகேஷனா இருக்கும். சார் ஆ பஸ்ஸோட கடைசி கால் லொகேஷன் இங்கே தான் சார் காட்டுது. பஸ் ஸ்கூல்லேருந்து கிளம்பி இருக்கு. அது போக வேண்டிய இடம் ஜேடி நகர். ஆனால் எந்த காரணத்துக்காக பஸ் இந்த ரோட்ல போச்சு? ஆமா சார், இது ஜேடி நகருக்கு ரொம்ப சுத்தி போற வழி சார். கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கும், அதனால தான் பஸ் இந்த பக்கமா போயிருக்கு. பஸ் டயரோட அடையாளம் திடீர்னு பிரேக் அடிச்சிருக்கிறதும் தெரியுது. அதனால தான் இங்கே டயர் மார்க்ஸ் தெரியுது. ஆனால் டிரைவர் எதுக்காக இந்த இடத்துல பிரேக் அடிக்கணும்? இங்கே தான் ரோடு காலியாக இருக்குல்ல. இங்கே என்னவோ நடந்திருக்கு, அதனால தான் டிரைவர் இங்கே பிரேக் போட்டிருக்கான்னு தோணுது. சார் புல்லட் ஷெல். புல்லட் ஷெல் அப்படின்னா கட்டாயப்படுத்தி பஸ் இங்கே நிப்பாட்டியிருக்காங்க. சார் சார் எங்க பசங்களை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா சார்? கண்டிப்பா தெரியும், பயப்படாதீங்க, நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். சார் சார் அந்த பஸ்ல என்னுடைய பையன் இருக்கான் சார். மேம், அந்த பஸ்ஸில் நிறைய பசங்க இருக்காங்க. சார் சார் நாங்களும் உங்க கூட வரோம் சார். தெரியல சார், அந்த கிட்னாப்பர்ஸ் எங்க பசங்களை என்ன நிலைமையில வச்சிருக்காங்களோ தெரியல. இல்லை மேம், நாம் அந்த ரவுடிங்களை தேடுற விஷயம் அந்த ரவுடிங்களுக்கு கண்டிப்பாக தெரியக்கூடாது. ஏன்னா யாருமே இது வரைக்கும் யாரையும் காண்டாக்ட் பண்ணல. இந்த நேரத்தில் நாம் அவங்கள ஃபாலோ பண்ணுற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா குழந்தைங்களுக்கு அது ஆபத்தாயிடும். நீங்கள் எல்லாரும் ப்ளீஸ் தயவு செஞ்சு வீட்டுக்கு போங்க. குழந்தைங்களை பற்றி தெரிஞ்ச உடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறோம். ப்ளீஸ் எங்க பசங்களை காப்பாத்துங்க ப்ளீஸ். நீங்கள் எங்களை நம்புங்க, கண்டிப்பாக உங்கள் பசங்களை காப்பாற்றி கூட்டிகிட்டு வருவோம். ஹலோ ஏசிபி பிரத்யுமன் ஹியர். என்ன ஏசிபி சார், ஃபோன் எடுக்கிறதுக்கு ரொம்ப லேட் பண்ணிட்டீங்க. இந்நேரம் உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பசங்களும் ஸ்கூல் பஸ்ஸும் எங்கள் கிட்ட தான் இருக்காங்க. மறந்துடாத, எந்த குழந்தைங்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டுறக்கூடாது. குழந்தைங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது, புரியுதா? இல்லை ஏசிபி சார், மிரட்டக்கூடாது. ஏன்னா மிரட்டக்கூடிய பொசிஷனில் இப்போ நீங்கள் இல்லை. இப்போ நீங்கள் கட்டுப்பட்டிருக்கீங்க, வேற வழி இல்லை. சொல்லு, உனக்கு என்ன வேணும்? ஷேரா. என்ன? நீங்கள் எங்களுக்கு ஷேராவை கொடுத்துருங்க, நாங்கள் உங்களுக்கு பசங்களை கொடுக்குறோம். டேய், ஹலோ ஹலோ ஹலோ, டேமிட் ஃப்ரெடி, ட்ரைசாச்சா, ஃபோன் எங்கேருந்து வந்ததுன்னே தெரியல. வேற லொக்கேஷன் ஒரே சமயத்தில் காட்டுது சார். அந்த ஷேரவை நம்ம கஷ்டப்பட்டு பிடிச்சோம் சார். இப்போ அவனையும் விட வேண்டியதா இருக்கு சார். ஷேரா விடுதலை ஆயிட்டான்னா மறுபடியும் அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் சார். எனக்கும் தெரியுது ஃப்ரெடி, எல்லாமே எனக்கு தெரியும். பட் என்னதான் செய்யறது? நாம குழந்தைங்களை காப்பாத்துறதுக்கு எது வேணாலும் செய்யலாம், நாம என்ன வேணாலும் செய்வோம். நாம முதல்ல குழந்தைங்களை விடுவிக்கணும். அப்பா நீங்களா? மெதுவா பேசுக்கண்ணா. இங்க பாரு ராகுல், உனக்கே தெரியும்ல, கோர்ட்டு தீர்ப்புப்படி மாசத்துக்கு ஒரு நாள் தான் என்னால் உன்னை பார்க்க முடியும். இன்னைக்கு தான் அந்த நாள். இங்க பாருப்பா, இன்னைக்கு நான் உன்னை மீட் பண்ண வரலன்னா ஒரு மாசம் வெயிட் பண்ண வேண்டி இருக்கும். அது என்னால் முடியாது. அதனால தான் நான் இப்படி வந்தேன். தேங்க்யூ அப்பா.
ஆனா பாருங்களேன், நாம இங்க மாட்டிக்கிட்டோம். நான் எதையாவது பண்ணுறேன், ஆனால் நான் உன்னை பார்க்க இங்கே வந்த விஷயத்த மம்மி கிட்ட சொல்லிடாத. அட நீங்க ராகுலோட அப்பா தானே? இங்கே பாருங்க, நாம் முதல்ல இங்கேருந்து வெளியே தப்பிக்கிறதுக்கான வழி யோசிக்கணும். ஆனா எப்படி அயோக்கிய பசங்க இங்கே நிக்கிறானுங்களே? நாம் அவங்க கவனத்தை திசை திருப்பி ஆகணும். பிரதர், அதான் சொன்னல, எத்தனை வாட்டி சொல்றது? உள்ள போய் உட்காருங்க போங்க. அங்கிள், எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா சூசு பாத்ரூம் வருதா உனக்கு? அடக்கி வை, புரிஞ்சதுல? பிரதர் சின்ன பையன், அவன் எப்படி அடக்கிப்பான்? அப்ப நீ புரிய வைக்கிறியா? சுசு வருதா? ப்ளீஸ் போ. புரிஞ்சுக்கோங்க. போ பிரதர். ஷமி, கவனமா இரு. பார்த்து பொறுமையா, சீக்கிரம், ஜாக்கிரதையா இருங்க. ஷபாஷ். எஸ். ராகுல், கோ கோ கோ. $5 கோடி வச்சிருக்கேன், நான் கிளம்புறேன். இப்படி அல்லவா இருக்கணும் ஆபீசர்? போ, காசு எடுத்துட்டு வா போ. நீ கேட்ட பணம் கொடுத்துட்டோம்ல, இப்ப பப்ளிக்கை ரிலீஸ் பண்ண. ஏன்பா அவ்வளோ அவசரம்? எங்க டிமாண்ட்ஸ் இன்னும் முடியவே இல்லையே. ஏய், என்ன விளையாட்டு காட்டுறியா? வேற மாதிரி டீல் பண்ண வைக்காத. வேற மாதிரி டீல் பண்ணி தான் ஆகணும். அதனால தான் எங்க டிமாண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து சொல்றோம். சரி, என்ன வேணும் சொல்லு. எங்களுக்கு தேவை ஒரு ஆர்மு ட்ரக், அப்புறம் ஒரு பர்சனல் ஹெலிகாப்டர். இங்கிருந்து போறதுக்கு எங்களுக்கு உதவியா இருக்கும். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நீ கேட்டதெல்லாம் கிடைக்காது. மரியாதையா பப்ளிக்கை வெளியே அனுப்பு. இவங்க எல்லாரும் பாதுகாப்பா இங்கிருந்து வெளியில வரணும்னு ஆசைப்பட்டனா எங்களோட டிமாண்டை நீ முதல்ல ஃபுல்ஃபில் பண்ணு, இல்லைன்னா அப்புறம் உன்னோட இஷ்டம் தான். ஹலோ ஹலோ, துப்பாக்கி முனையில எல்லா வேலையும் முடிச்சுக்கிறான். வா. ஏசிபி சார், என்ன இவ்வளோ அவசரம்? எப்படி இவ்வளோ இறக்கம் வந்துச்சு? உன் மேல இறக்க குணமா? உன்ன மாதிரி ஆளுங்களை தூக்குல தொங்க விட்டாதான் வெற்றின்னு நினைப்பேன் சேரா. அதெல்லாம் இருக்கட்டும், தூக்கலை தொங்க விடவா என்ன இங்கே கூப்பிட்ட? இல்ல ஷேரா, உன்னை விடுதலை பண்ண போறேன். உன்னை இங்கேருந்து விட போறேன். ஓ, ஏசிபி பிரத்யுமன்,
என்ன விடுதலை பண்ணுறானா? நோ, இருக்காது. நம்ப முடியலை. இல்லை. நீ நம்பாம இருக்கிறது தான் உனக்கு நல்லது. ஏன்னா ஒரு குற்றவாளிய மனசுல பதிஞ்சிட்டான்னா அவனால அதிக நாட்கள் வெளியில சுத்தவே முடியாது. ஏசிபி, என் பேர் ஷேரா. ரோட்ல நடந்து போற சாதாரண மனுஷன் கிடையாது. உனக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஊர்ல இருக்கிற மொத்த போலீஸும் வெளியே எனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. கோடிக்கணக்கில் என் தலைக்கு விலை வச்சிருக்காங்க. ஏதோ ஒரு தடவையும் கையில் சிக்கிட்டேன். ஆனால் திரும்ப அப்படி ஒரு சான்ஸ் கிடைக்காது ஏசிபி. நோ, நெவர். சந்தர்ப்பத்தை நாங்க உருவாக்குறோம் ஷேரா. சந்தர்ப்பத்தை நாங்க உருவாக்குறோம். நீ பூமிக்கு அடியில மறைஞ்சு வாழ்ந்தாலும் சரி, உன்னை பூமியை தோண்டி அங்கிருந்து நான் வெளியே எடுத்துருவேண்டா. தோண்டி எடுத்துருவேன். இப்போ சொல்லு ஷேரா, பசங்க எங்க இருக்காங்க? இப்போ நான் உன்கிட்ட எதுவும் சொல்ல விரும்பலை ஏசிபி. அப்புறம் இப்போ உன்னால் என்னை எதுவும் பண்ண முடியாது. நீ கட்டாயத்தில் இருக்க. கட்டாயத்தில். அதிக நேரம் கிடையாது ஷேரா. அதிக நேரம் தாக்கு பிடிக்க முடியாது. என்னுடைய இந்த கை இருக்கே, இதோ உன்னுடைய கழுத்து, இது போதும். நாம இந்த அளவுக்கு தூரத்துல தான் நின்றுகிட்டு இருக்கோம். வாழ்வுக்கும் சாவுக்கும் நடுவில் இருக்கிற இடைவெளி இது. இப்ப இறங்க போறியா இல்ல பைக்லயே ஓட்டிட்டு இருக்க போறியா? கொஞ்சம் ஒழுக்கமா பேசு. எவன் ஒழுக்கமான வேலையை செய்யலையோ அவங்கிட்ட நான் ஒழுக்கமா எல்லாம் பேச மாட்டேன். உனக்கு அறிவு இருக்கா? எனக்கு இப்படி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுருக்க. அதுக்கு நான் என்ன செய்யறது? உன் பாஸ் உன்னை இப்படிதான் பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டிருக்கான். எனக்கு யாரும் பாஸ் இல்லை. நான் தான் எல்லாருக்கும் பாஸ். அப்படியா? உன் வேலை முடிஞ்சதுல, நீ கிளம்பு. நீ ஜெயிலுக்கு வெளியில சுத்துற வரைக்கும் எங்க வேலை ஒன்றும் முடியாது. நீ போய் கனவு காணு. என்ன ஜெயிலில் போடுற கனவு. இதை பாரு, கண்டிப்பா நீ மறுபடியும் மாட்டுவ. அப்புறம் ஜெயிலில் உட்காந்து விடுதலை ஆகக்கூடிய கனவுகளை காணு. புரியுதாடா? நீ போய் அந்த பக்கம் போய் பாரு. இப்போ நான் என்ன பண்றது? நான் எப்படி என் ஃப்ரெண்ட்ஸுங்களை காப்பாத்துறது? அந்த ரவுடிங்களை எப்படி நான் பிடிக்கிறது? அந்த கெட்ட அங்கிள் வந்துட்டாங்க போல இருக்கு. இப்போ நான் என்ன பண்றது? அட, என்னப்பா? வா. இல்ல இல்ல, என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. என்ன போக விடுங்க. என்ன போக விடுங்க. ஒன்றும் பண்ண மாட்டோம். உனக்கு ஹெல்ப் பண்ண தான் நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் சிஐடிஸ். நிஜமாவா? ஆமா, நீ வா. ஆமா, சரி சொல்லு, அந்த பஸ் எங்க இருக்கு? ரவுடிங்க ஹைஜாக் பண்ணிருக்காங்கல்ல. சரி, உன் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் எங்க? நீயும் அந்த ஸ்கூல் பஸ்ல தானே வந்த? ஆமா, அந்த ஸ்கூல் பஸ்ல தான் நான் வந்தேன். அங்கிருந்து நான் தெரியாம ஓடி வந்துட்டேன். ஆனா என்னோட ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ், அவங்க எல்லாரையும் அந்த கெட்ட அங்கிள் பிடிச்சு வச்சிருக்காங்க. பயப்படாத. நாங்க இருக்கிற வரைக்கும் யாருக்கும் எதுவும் ஆகாது, சரியா?
சரி அந்த பஸ் எங்க இருக்கு? அவங்க எங்க இருக்காங்க? அதோ அந்த பஸ் அந்த காட்டுக்கிட்ட தான் நிக்குது. இங்கே யாரையுமே காணோம். என்னையே இங்கே வர சொன்னாங்க. ஃப்ரெடி அங்க பாரு. ஏய் நில்றா, ஏய் நில்லு, சீக்கிரமா அவனை பிடி. வெளியில வாடா, வெளியில வாடா. சார் வாடா வெளியில. சார் 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 ப்ளீஸ் 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 சார் 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 இங்க என்ன நடக்குது சொல்லுடா. சார். உன்னோட ஆளு உன்னை எதுக்காகடா கொல்றாங்க சொல்றா. எனக்கு எதுவும் தெரியாது சார். சார் எனக்கு எதுவுமே தெரியாது சார். எது நாடகத்தை நிறுத்துறா. சத்தியமா சார். உன்னை இங்கேயே கொன்னுட்டாலும் எனக்கு வருத்தமே இருக்காது. ஆனா எனக்கு குழந்தைங்க வேணும். எங்க இருக்காங்க மரியாதையா சொல்லிடு, இல்லைன்னா அவ்வளவுதான். சார் 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 நான் மறுபடியும் சொல்றேன். ஐ ஸ்வேர் இது எந்த குரூப் பண்றாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது சார். நிஜமா தெரியாது சத்தியமா. உன்னோட ஆளுங்க தானே பஸ் ஹைஜாக் பண்ணது? அது எனக்கு எப்படி தெரியும்? நான் ஜெயில தானே இருந்தேன். ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ ஷேரா. அந்த பசங்கள ஒரு பையனுக்காவது சின்ன கீறல் ஏற்பட்டா நான் இங்கேயே உன்னை உயிரோடவே புதைச்சிடுவேண்டா. சிடி இன்ஸ்பெக்டர் தயா, போ 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 போ. ஃபாஸ்டா ஓட்டு, இல்லைன்னா செத்துருவேன். ஏய் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? கீழே உட்காருங்க. உட்காருங்க. ஏய் உட்கார்றா. உட்காரு. உட்காருங்க. அமைதியா உட்காருங்க சொல்றேன்ல. ஏய் மேல என்ன சத்தம் கேக்குது? என்னன்னு பாரு. ஏய் நிக்காம ஓட்டு. சீக்கிரம் பாரு. ஏய் உட்காருங்க. எது கத்துறீங்க? உட்காருங்கன்றல. ஏய் அப்படியே உட்காரு உட்காரு. ஆயே போயிட்டு உட்காரணும். இல்ல சுட்டுருவேன். ஏய் நீ வண்டியை ஓட்டிட்டாரு, நிறுத்தாத.
குழந்தைங்கள பின்னாடி கொண்டு போங்க. பின்னாடி போங்க. பின்னாடி கொண்டு போங்க. குழந்தைய விட்டுரு. ஏய் கிட்ட வராத இல்ல ஷூட் பண்ணிடுவேன். விட்டுரு. மேல ஒரு அடி எடுத்து வச்சா பசங்களை ஷூட் பண்ணிடுவேன். பசங்கள பின்னாடி போங்க. பின்னாடி போங்க. குழந்தைங்க பின்னாடி இருக்கட்டும். பின்னாடி போங்க. எல்லாரும் பின்னாடி போங்க. போங்க. எல்லாரும் பின்னாடி போங்க. பின்னாடி கூட்டிட்டு போங்க பசங்கள. பாத்து ஜாக்கிரதை. சார் சார் முதல்ல நீங்க போங்க. நீங்க போங்க முதல்ல. சீக்கிரம் 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 இறங்குங்க. சீக்கிரம் இறங்குங்க. அம்மா அம்மா பாத்து பாத்து சீக்கிரம் இல்ல இறங்கு. இல்ல இல்ல ஒரு குழந்தை உள்ள இருக்கு. இருங்க. தயா சார். ஹலோ, இங்க பாரு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். பதில சொல்லு. உள்ள என்ன நடக்குது? டிமாண்ட் மேல டிமாண்ட் வச்சிட்டு இருந்தாங்க, இப்போ வாயை மூடிட்டு இருக்கானுங்க. சார் ஆஸ்ட்ரேயா, சார் அந்த பக்கம் ஒரு வழி இருக்கு. அங்கிருந்து மால்குள்ள நுழையலாம். ஓகே, அங்கேருந்து உள்ளே போகலாம். போங்க.
நீங்கள் அவங்க கிட்ட கண்டினியூவாக பேசிகிட்டே இருங்க. நாங்கள் பின் வழியாக உள்ளே போயிடுறோம். சரி சார். கமான், பேசிகிட்டே இருங்க. பேசுங்க. ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ. இந்தாங்க சார். ஹோல்ட் இட் டைட் சார். நல்ல கட்டியா பிடிச்சுக்கோங்க. காப்பாத்துறதுக்கு தேங்க்யூ அங்கிள். நான் தான் அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். சஞ்சனா, ராகுல், கண்ணா ராகுல், நீ நல்லா இருக்கல்ல? சார், இன்னைக்கு உங்கனால தான் எங்க புள்ள எங்களுக்கு நல்லபடியா கிடைச்சான். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். பசங்க எல்லாம் ரொம்ப தைரியசாலியா இருக்காங்க. இவங்களால தான் இன்னைக்கு நானே உயிர் பொழைச்சேன். சஞ்சு, சஞ்சு எங்க? யார் சஞ்சு? என்னோட ஃப்ரெண்ட். அவன் எங்க கூட பஸ்ல தான் இருந்தான். ஓ மை காட் சார். சார், நம்ம கூட வந்து ஒரு கிட்னாப்பரையும் காணோம். அட கடவுளே, இப்போ என்ன பண்றது? அப்படின்னா பஸ் எரியறதுக்கு முன்னாடியே அந்த ராஸ்கல் சஞ்சுவை தூக்கிட்டு போயிட்டான் போல இருக்கு. ஆனா எதுக்காக அவன் சஞ்சுவை மட்டும் கடத்தினான்?
இது என்ன ரவுடிங்கள யாரையும் காணும்? ஒரு நிமிஷம் ப்ளீஸ் ப்ளீஸ், பயப்பட வேண்டாம். நாங்க சிஐடிஸ், பயப்படாதீங்க. ரவுடிங்க எங்க போனாங்க? என்ன அந்த பிளாஸ்ட் சத்தம் கீழ இருந்து வந்துச்சு? சீக்கிரம் வெளியே போங்க. கமான் சீக்கிரம் வெளியே போங்க. வெளியே போங்க. பார்த்து போங்க. வெளியே போங்க. சீக்கிரம் மேடம். போங்க. சார், இவ்வளோ பெரிய பள்ளமா? அவனுங்க இது வழியா தப்பிச்சு போயிருக்கணும். நாம் அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு பிளாஸ்ட் பண்ணி வழியை மறைச்சிட்டாங்க போல இருக்கு சார். சார் அப்படின்னா அவங்க அந்த ஆர்மர்ட் வெஹிக்கல் அப்புறம் ஹெலிகாப்டர் கேட்டது அவங்க சமயத்தை கடத்துறதுக்காக கேட்டிருக்காங்க. கரெக்டாக சொன்ன ஸ்ரேயா. பஸ்ஸை ஹைஜாக் பண்ணுறது, மக்களை கிட்னாப் பண்ணுறது, இது எல்லாமே இவங்களோட பிளான் தான். ஆனால் இவங்க வேற என்னமோ பெருசாக பண்ண போகிறாங்க. சார் ஆ? சார், சஞ்சு ஃபேமிலியில் அவங்க அப்பாவை தவிர வேற யாரும் கிடையாது. இதில் டீட்டெயில்ஸ் இருக்கு சார். பரிஷ், மை காட், பரிஷ் நம்மளுடைய சீஃப் வாட்டர் சப்ளைவுடைய இன்ஜினியர். இவன் தான் சஞ்சயோட அப்பாவா? இவரை கான்டாக்ட் பண்ணீங்களா? சார், நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம், ஆனால் மொபைல் ஆஃப்ல இருக்கு. சச்சின், இது எல்லாமே கண்டிப்பா அந்த சஞ்சீவ் அப்புறம் அவனுடைய அப்பாவுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். சச்சின். காணாம போனவன் சஞ்சு தான். என்னது, உங்க அப்பா வாட்டர் பிளான்ட்ல சீஃப் இன்ஜினியரா? பரேஷ். ஓகே 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 ஓகே. சரி. அதை காட்டு. வாட்டர் சப்ளை பிளான்ட் இது மாலுக்கு பக்கத்துல தான் இருக்கு. வாங்க சீக்கிரம் போலாம். தயா, அவங்க கண்டிப்பா தண்ணியில ஏதோ ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அது கண்டிப்பா டேஞ்சரஸா தான் இருக்கும். அப்படின்னா இந்த தண்ணியை குடிக்கிறதுனால மக்களுக்கும் ஆபத்து தானே சார்? தயா, கொஞ்சம் இறங்கிதான் பாரு. பார்த்து ஜாகிரதை ஃப்ரெடி. ஜாகிரதை ஃப்ரெடி. ரொம்ப நேரமா தண்ணி கடிக்கல, என்ன பண்றானுங்க? மனிஷ், பங்கஜ், அவங்க பின்னாடியே போங்க சீக்கிரம்.
ஏய் போதும், உன் விளையாட்டு முடிஞ்சது, எந்திரி. சார், இவன் அந்த பஸ்ஸோட அட்டெண்டர் சார். ஏன் இந்த வேலையை நீ செஞ்ச சொல்லு. சிட்டியில் கலவரத்தை உண்டாக்குறதுக்கு எனக்கு நிறைய பணம் தரானாங்க. இதுக்கு ஈஸியான வழி வந்து வாட்டர் சப்ளைல விஷத்தை கலக்கிறது தான். நீ ஏன் அந்த பஸ்ஸில் இருந்தனா உனக்கு தெரியும் சஞ்சீவோட அப்பா வாட்டர் சப்ளை பிளான்ட்ல இன்ஜினியர்னு. ஆமா, அவரை ஒத்துக்க வைக்கிறதுக்காக சஞ்சுவை கிட்னாப் பண்ண வேண்டியதாச்சு. சஞ்சு எங்க? சஞ்சு எங்க சொல்லுடா. அந்த வண்டிக்குள்ள தான் இருக்கான். பூர்வி, சஞ்சுவை கொண்டு வா. இப்போ நீங்க சிட்டியை பாழடிக்க வந்திருக்கீங்களா? அழிஞ்சிட்டீங்களே, மொத்தமா அழிஞ்சிட்டீங்க. சிட்டியை பாழாக்க வந்தவங்க. இங்க சிஐடி இருக்கிற வரைக்கும் இந்த சிட்டியை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. புரியுதா? 2 பேரையும் எடுத்துட்டு போங்க. ஹே சஞ்சு, இனிமே யாரும் உன்னை எதுவும் பண்ண மாட்டாங்க. நாங்க இருக்கோம்ல.